ஓகே, நம்மளோட ஃப்ரைட் டோஃபு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கார்லிக்கை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். ஒரு 6 பல்லு கார்லிக் இருக்குது. அதை வந்து நான் இந்த மிக்சரில் போட்டு க்ரஷ் பண்ணி, நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம், இந்த பேன்லேயே போட்டுருங்க. ஓகே, கார்லிக் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர். நான் வந்து ரைஸ் வினிகர் என்கிட்ட இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதிலே வந்து சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சாதா சுகர் ஆட் பண்ணேன். ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டிக்கி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஓகே, இந்த சாஸுக்கு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இன்னும் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கடையில் கொஞ்சம் தண்ணி விடணும். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, ஏன்னா வந்து இது கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் பார்த்தீங்களா. ஸோ இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு, இதோட இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. அதனால் என்கிட்ட வந்து வறுத்த வேர்க்கடலை தான் அது, அதனால் இதை வறுக்க தேவையில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஒரு அந்த கல்லில் வச்சு இடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த நைஃபை வச்சு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போடாதீங்க, பவுடர் ஆகக்கூடாது. இது வந்து சும்மா அந்த கட் பண்ண மாதிரி இருக்கணும், அதாவது சின்ன சின்ன பீசஸாக இருக்கணும். அந்த இடிக்கக்கூடியதில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சு கூட இடிச்சுக்கலாம். நான் நைஃப் இருக்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணிட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இது நம்ம வந்து சாஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசி தான் போட போகிறோம். இனி வந்து இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கீரை தேவை. ஸோ அதையும் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டும் நம்ம சாஸ் வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் கடைசி போட போகிறோம். ஓகே, இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். ஆன் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் இது வந்து தளன்னு கொதிக்கட்டும். அதாவது சிம்மரிங் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது அது கொஞ்சம் சிரப் மாதிரி ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மரிங் ஸ்டேஜில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் திக்காகும் இந்த சாஸ். நம்ம இந்த சாஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், அது வந்து திக்காக ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த நம்ம என்ன சொல்ல கெச்சப், அதுக்கப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ் பாட்டிலில் கிடைக்கும்ல, அதெல்லாம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஏன்னா வந்து சுகர் இருக்கிறதுனால இந்த சாஸ் வந்து நீங்கள் இதுலேயே ரொம்ப திக்காக்கிட்டிங்கன்னா கூல் ஆகும்போது இன்னும் திக்காகும். அப்போ அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நீங்கள் அதுக்கு பார்த்து நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இப்போ தான் நான் அடுப்புலேருந்து இதை எடுத்தேன். ஆனால் வந்து சுகர் இருக்கிறதுனால இப்படி நான் வச்சேன்னா இது வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது, தண்ணியாக இல்லை. பார்த்தீங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா சுகர் இருக்கிறதுனால இன்னும் திக்காகும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடிசாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுதான் கரெக்டு. அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணி அடுப்புலேருந்து எடுத்தோன்னே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட க்ரன்ச்சினஸ் வந்து மாறாது. ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரைட் டோஃபுவோட ஸ்வீட் சில்லி பீனட் சாஸ். இது வந்து அடிக்டிவான ஒரு சாஸு, ரொம்ப பாப்புலரான ஒரு தாய் ரெசிபி. இதை நீங்கள் வந்து செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எக்குக்கு மேலே, ஃப்ரைட் ரைஸு கூட, எது கூட வேணாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கன் கூட. ஓகே, ஸோ இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடிக்டிவ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஓகே, இதில் வந்து ஒரு டிப்பு மாதிரி, ஒரு ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வினிகருக்கு பதில் நீங்கள் புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ரெஃபர் பண்ண ஒரு ரெசிப்பியில் இந்த இதில் வந்து வினிகர் கூட அவங்க புளி தண்ணி ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு புளி வந்து ஒரு தாய் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா புளி தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வினிகருக்கு பதில். புளிப்பு வந்து பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸும், இப்போ சாஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, அது ஒரு சின்ன டிப்பு. சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா. இப்போ நம்ம வந்து டோஃபுவை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, டோஃபு வந்து உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு தான். இது வந்து நீங்கள் வந்து எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலாக பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எதில் வேணாலும் டோஃபு கிடைக்கும். டோஃபு வந்து பேக்கேஜ் பண்ணும்போது அவங்க தண்ணி வச்சு பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துருங்க, இல்லாட்டி தெறிக்க வாய்ப்பு இருக்குது. டோஃபுவை வந்து சோய் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட டெக்ஸ்சர் வந்து பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து இது சோயா பாலில் பண்ணியிருப்பாங்க. சோய் பீன்ஸ் இருக்குல்ல, சோயா பீனுன்னு கிடைக்கும்ல, அந்த பீன்ஸில் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த ஒரிஜினல் ரெசிப்பியில் அவங்க இதை வந்து எதையுமே கோட் பண்ணல. இதை டைரெக்டாக தண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் இந்த டோஃபுவை வந்து கோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். ஏன்னா நான் பார்த்த ரெசிப்பியில் அவங்க கோட் பண்ணலை. பட் நான் வந்து எதுக்கு கோட் பண்ணுறேன்னா, இதை வந்து டைரெக்டாக ஃப்ரை பண்ணால் ஏதாவது இதுலேருந்து தண்ணி ஏதாவது வந்துச்சுன்னா தெறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ட்ரை டஸ்டிங் தான் கொடுக்குறேன். கார்ன்ஃப்ளவரில் ட்ரையாக இப்படி கோட் பண்ணிவிட்டு லைட்டாக தான் நீங்கள் கோட் பண்ணணும், ஓவராக கோட் பண்ணாதீங்க. லைட்டாக ஒரு கோட்டு, ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி இருக்கும், அதுக்கு வேண்டி கோட் பண்ணுறேன். பட் இது ஆப்ஷனல் தான். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சும்மா இதை டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. அதில் நம்ம டோஃபு போட்டுடலாம். நல்லா ஹை ஹீட்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இது எப்படியும் ஒரு 3 to 5 minutes ஆகும், ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் பாருங்கள், இது நல்ல கிறிஸ்பியாகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். அதுவும் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே நல்ல க்ரன்ச்சி ஆகும். ஸோ நம்மளோட டோஃபு வந்து நல்ல லைட் கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சா, இந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நல்லா வடிகட்டி ஒரு பேப்பர் இதில் சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப டார்க்காக கோல்டனாக ஆகும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான், அது பஃபியாக ஆன மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து பஃப் ஆன மாதிரி, ஏன்னா உள்ள வரைக்கும் வெந்திருக்கும் பார்த்தீங்களா, அதனால் பஃப் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் கலரில் இருக்கும். ஓகே, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ஃப்ரைட் டோஃபு ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நம்மளோட பீனட் சாஸ் அதை மேலே ஊற்றிடலாம். ஓகே, இந்த டோஃபு பேசிக்கலி ரொம்ப பிளாண்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த சாஸ் இருக்குது தெரியுமா, இந்த சாஸ் தான் இந்த டோஃபுக்கே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அதனால் நல்லா ஜெனரஸாக ஊற்றிக்கோங்க. அதனால தான் இந்த சாஸை நீங்கள் வந்து நல்ல பஞ்சண்டாக நீங்கள் வந்து கொண்டு வரணும்.
இது வந்து ரைஸ் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளோட டோஃபு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கீரை தூவி இந்த ரைஸு இதில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பவுல் ரைஸ் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா சாஸ் இருக்குது, நம்ம டோஃபு இருக்குது. ஸோ இந்த ரைஸ் கூட இந்த டோஃபு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை நம்புங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டோஃபு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக ரைஸ் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.